ஓகே, இது மாடியூல் 7. இந்த மாடியூல்ல ஒரு WooCommerce வெப்சைட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது, WooCommerceண்டா இ-காமர்ஸ் வெப்சைட்டை எப்படி வேர்ட்பிரஸ்ல கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற பிளகின் WooCommerce, அதனால் WooCommerce வெப்சைட் மென்ஷன் பண்ணிடும். அப்போ இந்த மாடியூலில் முதலாவது சப்ஜெக்டில் எப்படி WooCommerce பிளகினை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதை பேசிக் செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு ஆன்லைன் ஸ்டோருக்கு ரெடி ஆக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ டிசைன் பண்ணுறது, எலமெண்டர், பேஜ் லே அவுட், மொபைல் ரெஸ்பான்சிவ் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த வெப்சைட்டில் ஒரு ஃபியூச்சரை கொண்டு வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட், அதனால் இ-காமர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொண்டு வரத்துக்கு நாங்கள் WooCommerce அப்படின்ற ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, WooCommerce அப்படின்ற என்னென்னா வேர்ட்பிரஸில் பாப்புலரான வேர்ட்பிரஸ் கம்பெனியாலே ப்ரொவைட் பண்ணக்கூடிய இ-காமர்ஸ் ஃபீச்சர்ஸை இன்பில்டாக கொண்டுள்ள ஆர்டர் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் கிரியேஷன், பேமெண்ட் கேட்வே இன்டிகிரேஷன், அடுத்தது ப்ராடக்ட்டை எட் பண்ண, டிலீட் பண்ண, எடிட் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ப்ராடக்ட் கண்ட்ரோல்ஸையும் கொண்டுள்ள ஒரு கம்ப்ளீட் ஃபுல் பெக்கான இ-காமர்ஸ் பிளகின் தான் இந்த WooCommerce அப்படின்றது. இந்த WooCommerce பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு WP admin டேஷ்போர்ட் வந்து பிளகின்ஸ் கீழே நியூ பிளகினை கிளிக் பண்ணி WooCommerce அப்படின்னு சர்ச் பண்ணிடுறேன். இதில் முதலாவது வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் என்ற கம்பெனியால் தரக்கூடிய இந்த பிளகினை இன்ஸ்டால் நவ் ஆக்டிவேட் கொடுத்துக்கொள்கிறேன். இப்போ ஆக்டிவேட் கொடுக்குறேன். இந்த பிளகின் ஆக்டிவேட் பண்ணால் தான் இது ரிலேட்டடாக வரக்கூடிய அடுத்த பிளகின்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்றாகும். இங்கே நாங்கள் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தது வேர்ட்பிரஸ் உடைய பேரண்ட் கம்பெனி. ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகி வந்துட்டு இதில் WooCommerce கீழே உள்ள இந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ WooCommerceக்கான செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகுது. இந்த செட்டிங்ஸில் நாங்கள் ஒரு சேஞ்சஸை பண்ணி ஃபைனலாக ஒரு கம்ப்ளீட்டான இ-காமர்ஸ் சிஸ்டத்தை பில்ட் பண்ணி ப்ராடக்ட் ஆட் பண்ணி அதில் ஒரு ஆர்டர் பிளேஸ்மெண்ட், ஆர்டர் ரிஜெக்ஷன் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். முதலாவது இங்கே கேட்டு இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டம்மி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, மேலுள்ள விஷயங்கள் எல்லாம் டம்மியாக கொடுத்துட்டு கீழே கரன்சி அப்படின்ற இடத்துக்கு வந்து இங்கே LKRன்னு சர்ச் பண்ணுறேன். நீங்கள் இந்தியாவாக இருந்தாலும் அல்லது வேறு கண்ட்ரியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரன்சியை சூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்கிறேன் முதலாவது. இப்போ ரெண்டாவதாக ப்ராடக்ட்டுக்கு வந்தோம்டா, ப்ராடக்ட் எந்த பேஜில் வரணும் அப்படின்னு கேட்குது. இப்போ இங்கே நாங்கள் ஷாப் பேஜ் ஒன்று இது வரைக்கும் க்ரியேட் பண்ணில்லை. ஸோ குயிக்காக ஷாப் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு வரதுக்கு ப்ளஸ் நியூ பட்டனை கிளிக் பண்ணி பேஜ்ன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்து இந்த இடத்துல ஷாப்புன்னு கொடுத்துட்டு ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறேன். அப்படி நாங்கள் இங்கே ஷாப்புன்னு க்ரியேட் பண்ணுற பேஜை வச்சு எங்களுக்கு ஒரு ஷாப் பேஜ் க்ரியேட் பண்ணோம். மேலும் அப்படி இல்லாட்டி இன்னொரு ட்ரிக் மூலமாக இந்த WooCommerceோட வரக்கூடிய ஒரு செட் ஆஃப் பேஜஸை எங்களுக்கு டிரெக்டாக க்ரியேட் பண்ணி எடுக்கும். மேலும் அதையும் பார்ப்போம். இப்போ ஓகே, ஷாப் பேஜ் பப்ளிஷ் ஆகிட்டு இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஷாப் பேஜை கிளிக் பண்ணினேன்டா இது கீழே நான் க்ரியேட் பண்ண ஷாப் டெமோ அப்படின்னு இந்த பேஜ் வரும். இது வந்து ஒரு ஷாப் பேஜை அசைன் ஆகிடும். நான் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு மவுஸ் இந்த இடத்துல ஹோவ் பண்ணா இப்போ புதிய ஒரு ஆப்ஷன் வந்து இது விசிட் ஸ்டோர்ண்டு. இந்த விசிட் ஸ்டோர் கொடுத்தேன்டா ஷாப் டெமோன்னு க்ரியேட் பண்ண அந்த பேஜுக்கு ரீடிரெக்ட் ஆகி இங்கே எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் ஷோ ஆகி ஸ்டார்ட் ஆகும். சரி, அப்படி மெனுவில் ஒவ்வொரு பேஜாக க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணாமல் ஒரேடியாக எல்லா பேஜஸையுமே ஒன் கிளிக்கில் க்ரியேட் பண்ணுறதுக்கு சேம் WooCommerce அப்படின்றதுல செட்டிங்ஸில் நாங்கள் இருந்தோம். செட்டிங்ஸுக்கு கீழே ஸ்டேட்டஸ் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் மெனுவில் உள்ள டூல்ஸை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்டா கிரியேட் டிஃபால்ட் WooCommerce பேஜஸ் அப்படின்றைக்கும் இதில் இந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு கிரியேட் பேஜஸை கொடுத்தோம்டா எங்களுக்கு WooCommerceல நாங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய எல்லா பேஜஸையுமே அது க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணி தந்துடும். அப்போ நான் க்ரியேட் பேஜஸ்ன்றதை கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். எங்களுக்கு மிஸ் ஆகின எல்லா பேஜுமே க்ரியேட் ஆகி வந்துட்டு நாங்கள் ஷாப் பேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். கார்ட், செக் அவுட் அது மாதிரி பேஜ் எல்லாம் க்ரியேட் ஆகி வந்திருக்கும். ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் செக்ஷனுக்கு போவோம். சரி, இது கீழேயும் உள்ள அடுத்த விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். தேவையான விஷயங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இங்கே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அப்படியும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தேன்னா இந்த கொஷின் மார்க்கை கிளிக் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு யூஸ் ஆகிறது. இருந்தாலும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ப்ராடக்ட்டை கீழே இன்வென்ட்ரி, டவுன்லோடபிள் ப்ராடக்ட், அப்ரூவ் டவுன்லோட் டிரெக்டரிஸ் அண்ட் அட்வான்ஸ் வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அதுவே தேவையான டைமுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஷிப்பிங்க்கு போகணும்டா நீங்கள் உங்களோட பிஸ்னஸால் ஷிப்பிங் ஆஃபர் பண்ணுறீங்கண்டா ஷிப்பிங் ஜோன், அடுத்தது ஷிப்பிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க,
சம்டைம்ஸ் உங்களோட ப்ராடக்ட் வந்து பாரமான ப்ராடக்டாக இருந்தாண்டா அது வெயிட் கூட அவங்களுக்கான ஷிப்பிங் ப்ரைஸஸும் கூடும். அந்த டைமுக்கும் அந்த கல்குலேஷன் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த ஷிப்பிங் ஏரியாவில் தான் எட் பண்ணணும். அப்போ இதுவும் தனியாக டீட்டெயில்டாக பார்க்க வேண்டிய உண்டு, அட்வான்ஸான விஷயம். இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு ஷிப்பிங் ஜோன் எட் பண்ணிடுவோம். மேலே நேம் ரீஜன் ரெண்டையும் குருணைகளை ஏஷியா ஸ்ரீலங்கான்னு கொடுத்துட்டு ஷிப்பிங் மெத்தடில் ஷிப்பிங் மெத்தட் கொடுத்து இங்கே ஃப்ரீ ஷிப்பிங்காக ஃப்ளட் ரேட்டா அல்லது லோக்கல் பிக்கப்பான்னு கேட்குது. இதில் ஃப்ரீ ஷிப்பிங்கும் லோக்கல் பிக்கப்பும் எந்த பேமெண்ட்டும் எடுக்க தேவையில்லை என்பதால் அதை அப்படியே லீவ் பண்ணிவிட்டு ஃப்ளட் ரேட்டுக்கு போனோம்னா ஃப்ளட் ரேட்டில் per ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. இந்த இடத்துல நான் 100ன்னு கொடுக்குறேன். இதில் ஷிப்பிங் கிளாஸை வேறு ஆட் பண்ணி சேஞ்சஸ் நிறைய பண்ணி கொள்ளையிலும். இப்போதைக்கு பேசிக்கான ஐடியாவுக்காக கிரியேட் அண்ட் சேவ் கொடுத்துட்டு இதை லீவ் பண்ணி விட்றேன். உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கையும் இங்கே எட் பண்ணலும், லோக்கல் பிக்கப்பையும் எட் பண்ணலும். ஃப்ரீ ஷிப்பிங்கான ரெக்யர்மெண்ட் என்ன சரிஞ்சுண்டா அதையும் இங்கே பார்த்து சூஸ் பண்ணலும். நோ ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் சேவ் கொடுக்குறேன். இப்போ 2 ஷிப்பிங் மெத்தட் எட் ஆகிட்டு இது மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் செய்யலும். இந்த இடத்துல ஷிப்பிங் கிளாஸ் இன்னொரு விஷயமும் அடங்கும். அந்த கிளாஸஸை கிரியேட் பண்ணுறது இங்கே. இது தவிர்த்து அடுத்த ஷிப்பிங் செட்டிங்ஸ் இங்கே செஞ்சு கொள்ளையிலும். பேமெண்ட்டு போனோம்னா பேமெண்ட் கேட்வே நாங்கள் எட் பண்ண வேண்டியிருக்கும். சம் பேமெண்ட் கேட்வே இன்டர்நேஷனல் வைட் ஈக்கிறத டிரெக்டாக ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளையிலும். பொதுவாக ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் பேமெண்ட் கேட்வே எதுவும் ஒர்க் ஆகாது. அதனால் இங்கே ஸ்ரீலங்காவில் உள்ள லோக்கல் கம்பெனிஸுடைய பேமெண்ட் கேட்வே பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ளகின் மூலமாக தான் எங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கேட்வேஸை போடையிலும். அதனால் இதுவும் தனி செப்பரேட்டான சப்ஜெக்ட். இந்த மாதிரி நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே இன் டீட்டெயில்டாக போனஸ் வீடியோஸில் பேசணும். இப்போதைக்கு இதெல்லாம் அட்வான்ஸ் ஆனது என்பதால் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். அடுத்தது அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவசி. ஒரு கஸ்டமர் எந்த இடத்துல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், செக் அவுட்லையா அல்லது ஆரம்பத்திலே அவர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் தான் அவருக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்கில் செஞ்சு கொள்ளையிலும். இதையும் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இமெயில்ஸ். ஒரு கஸ்டமர் ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணினாண்டா அவருக்கு இமெயில் போகணும். அதே மாதிரி கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணினாலோ பேமெண்ட் பெண்டிங்கில் இருந்தாலோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் இமெயிலில் தான் டிரெக்டாக டீல் ஆகும். அதனால் இமெயில் எல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, என்னென்ன மாதிரி இமெயில்ஸ் எல்லாம் இங்கேருந்து போகும், எந்த மாதிரி இமெயில்ஸ் எல்லாம் வரும், அதோட செட்டிங்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இங்கே எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலும். அடுத்தது டெஸ்ட் இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கும் இங்கே ஆப்ஷன் செய்யுது. அதே மாதிரி இந்த இமெயில் டெம்ப்ளேட்டையுமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளையிலும். உங்களோட லோகோ, உங்களோட வாட்டர்மார்க், அதே மாதிரி உங்களோட பிராண்ட் கலர் வரைக்கும் எட் பண்ணலும். இதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் உண்டு. அடுத்ததாக இன்டிகிரேஷன் தேவையில்ல. சைட் விசிபிலிட்டி போனோம்னா இங்கே கமிங் சூன்ன்றது டிஃபால்ட் ஆகிக்கும். இது வந்து நாங்கள் டெஸ்டிங் பர்பஸ்லையோ இல்லாட்டி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற நேரம் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு அது தேவையில்ல, நாங்கள் லைவ் கொடுத்துட்டு இந்த சேஞ்சஸை சேவ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் ஸ்டோருக்கு போனோம்னா பப்ளிஷ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் வெப்சைட்டில் ஷோ ஆகும். அடுத்தது அட்வான்ஸுக்கு போனோம்னா அட்வான்ஸான இகாமர்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இங்கே வரும். முக்கியமாக நாங்கள் ஆல்ரெடி ஷாப் பேஜுக்கு தனி ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி எட் பண்ணினோம். அதே மாதிரி கார்ட் பேஜ், செக் அவுட் பேஜ், மை அக்கௌண்ட் பேஜ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இது மாதிரி பேஜஸ் எல்லாம் இங்கே அசைன் பண்ணி கொள்ளையிலும். இந்த எண்ட் பாயிண்ட்ன்றது யூஆர்எல் எப்படி வரணும் அப்படின்றது இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அதுக்கு அடுத்ததாக கீழே போனோம்னா இங்கேயும் சேம் அந்த பேமாரிங்ஸ் எல்லாம் இப்படி வரணும் அப்படின்றது. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு தேவைகள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சேஞ்சஸை பண்ணிக்கொள்ளையிலும். ரெஸ்ட் ஏபிஐ, வெப்ஹூக் அப்படி இப்படின்னு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஈக்குது. இது எதுவுமே அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சும்மா பார்த்துக்கொண்டா உங்களுக்கு தேவைகள் வர நேரம் எகெயின் ஞாபகப்படுத்தி கொள்றதுக்கு வசதியாக ஈக்கும். அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ஒரு விஷயம். இதுவும் WooCommerce எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை எட் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ். இது உங்களுக்கு தேவைண்டா இந்த பேமெண்ட்டை பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபென்சி ஃபீச்சர்ஸ் எல்லாம் வெப்சைட்டுக்கு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். அடுத்ததாக கூப்பன்ஸ்ன்னு உண்டு. இது நார்மலாக லோக்கல் ஷாப்ஸில் எல்லாம் தர மாதிரி கூப்பன்ஸ் கோட்ஸை க்ரியேட் பண்ணி அதில் டைம் செட் பண்ணுறது, அடுத்தது அந்த கூப்பன் கோடுக்கான ஆஃபர் எந்த அளவுக்கு வந்து செட் பண்ணுறது, அதை ஆட்டோமேட் பண்ணுறது, இது மாதிரி விஷயம் எல்லாமே செய்யலும். இந்த கூப்பன் கோடையும் செப்பரேட்டாக போனஸ் வீடியோஸில் பார்ப்போம். அதுக்கு அடுத்ததாக ப்ராடக்ட் இந்த இடத்துல தான் எங்களோட ப்ராடக்ட் எல்லாம் எட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, கேட்டகரி க்ரியேட் பண்ணுறது, டெக்ஸை க்ரியேட் பண்ணுறது எல்லாமே அடங்கும். அந்த ப்ராடக்டை எட் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு முந்தி எங்களோட ஸ்டோரை ஒரு கைடட் செட்டப்போட செஞ்சு கொள்ளையிலும். இது தேவையில்லாட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட மேலும். நான் ஆல்ரெடி செஞ்ச அதே செட்டிங்ஸ் தான் திரும்பவும் ஒரு தடவை இங்கே பார்த்துருவோம். செட்டப் மை ஸ்டோர் கொடுத்து இதில் கேட்குற ஒவ்வொரு ஆப்ஷனையுமே டிக் பண்ணிட்டு போங்க. பேசிக்கான ஒவ்வொரு விஷயம் தான் கேட்டுக்குது. நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க, எந்த இடத்துல உங்களோட ஸ்டோர் லொக்கேட் ஆகிக்குதுன்னு கண்டினியூ கொடுக்குறேன். அதுக்கடுத்து இது எதுவுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு இதை மட்டும் டிக் பண்ணிக்கொள்கிறேன். டிரைவ் சேல்ஸ் வித் கூகுள் ஃபார் WooCommerce அப்படின்ட்டு ப்ளகின் உண்டு. கண்டினியூ கொடுத்தேன்டா அந்த ப்ளகின் அடுத்தது நான் இப்போ செட்டப் பண்ண விஷயங்கள் எல்லாமே பேக்கெண்டில்
ரன் ஆகி எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் செட் பண்ணி எகெயின் WooCommerce டேஷ்போர்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ ரெண்டாவது முறையாக ப்ராடக்ட்டுக்கு போனோம்டா நாங்கள் எட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் இங்கே பார்க்கல, எந்த ப்ராடக்ட்லையும் எட் பண்ணல என்பதால் ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை எட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்கு கைடட் செட்டப்பும் இங்கே இருக்குது. தேவைப்பட்டால் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு எங்களுக்கு ப்ராடக்ட் எட் பண்ணுறதை பார்க்கலாம். நான் அடுத்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, WooCommerceல பேசிக் செட்டப் எல்லாம் கிளியர் பண்ணி வெப்சைட்டில் ப்ராடக்ட் எட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அடுத்த வீடியோவில் ப்ராடக்ட் எப்படி எட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.